யாக்கோபன் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை படிக்க. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. சில இடங்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறன்னா, கர்த்தரை ஆராதித்து கொண்டு கர்த்தரை நன்றி செலுத்தி கர்த்தரோடு உலாவிக் கொண்டிருக்கிறனா, சில இடங்களில் திடீரென ஒரு கோபத்தை நாம் கோபம் உண்டாக்கப்படுகிறோம். அந்த கோபம் வரும்போது பலதையும் நம்ம பேசுவோம், பலதையும் கூப்பிட்டு சொல்லிவிட்டு பின்பு நாம் சிந்திக்கிறது உண்டு. சில இடத்துல அது சரியா சரி இல்லையா என்று சொல்லி சிலதை சிந்திப்பதுண்டு. சில கோபத்தை நாம சிந்திக்காம போறதுண்டு. அதுக்கு மன்னிப்பும் கேட்கிறது கிடையாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். திடீரென்று ஒரு கோபம், திடீரென்று ஒரு பிரச்சனை. எதுக்கு கோபம் வர வேண்டும் என்று சொன்னால், ஆத்மீக குறைவுக்கு கோபம் வரணுமே தவிர இந்த உலக காரியங்களுக்காக நீங்கள் கோபப்பட கூடாது. அதிலே குறைவும் பல நிறைவுகளும் பலதும் இருக்கும். அது மாம்ச காரியங்களுக்கு கோபப்படாம ஆவிக்குரிய காரியங்களுக்கு நீங்க கோபப்படுங்க, அது நலமா இருக்கும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மனுஷனுடைய கோபம் சில கொலைகளுக்கும் பல பல பிரச்சனைகளுக்கும் பல பல போராட்டங்களுக்கும் மனுஷனுடைய கோபம் அதிகமான இடத்துல கிரியை செய்வதுண்டு. சிந்திக்காம, எது என்று சிந்திக்காம, எது எப்படி என்று சிந்திக்காம நம்ம கோபப்படுற இடங்கள், இதெல்லாம் நம்முடைய சபைகள் தவிர்க்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். பிள்ளைகள் அம்மாவுக்கிட்ட கோபப்படுகிறது, சில வேளை தகப்பன்மார் பிள்ளைகள்கிட்ட கோபப்படுகிறது. எதிலையாவது ஒரு கோபம் இருக்கும்போது நமக்கு அது கோபம் நிறைய நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும், நிறைய பாடுகளை கொண்டு வரும், திரளான கஷ்டங்களை கொண்டு வரும். சில கோபம் மரணத்திலே முடிகிறது. உங்க வாழ்க்கையில எதுக்கு கோபப்படணுமோ அதுக்கு நீங்கள் கோபப்பட்டு நீங்கள் சாந்தமா இருக்க வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கோபப்படத்தை யாரும் இல்லை, கோபப்பட வேண்டிய இடத்துக்கு கோபப்படணும். கோபப்படாம முடிந்தவரை பாதுகாத்து கொள்ளணும். சாந்தமாய் சிலரை திருத்தி எடுப்பதற்கு வீட்டு பெண்கள் பாடுபட வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளும். சாந்தமாய், அல்லேலூயா, குணம், நல்ல குணம் மூலம் அவர்களை திருத்தி எடுப்பதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். காரியம், ஒரு ஆள் மரித்த பின்பு, மாண்டு போன பின்பு நாம் ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்கும். ஒரு மனைவியா இருக்கலாம், ஒரு புருஷனா இருக்கலாம், இல்லை உறவுகளா இருக்கலாம், சொந்தமா இருக்கலாம். யாரோ ஒருவர் நம்மை விட்டு பிரிந்து போன பின்புதான் அந்த ஞாபகம் வரும். ஐயோ, நல்ல காலத்துல நான் சரியாய் கவனிக்கவில்லை, நல்ல காலத்துல சரியா நான் அவங்களை உருவாக்கி எடுக்கவில்லை, நான் எல்லாத்துக்கும் கோபப்படுறதுனால அதிலே வருகின்ற இடிவுகள், எல்லாத்துக்கும் கோபப்பட்டு எரிச்சல் படுகிறதுனால அதிலே பட்ட நஷ்டங்கள் அநேகருடைய வாழ்க்கையில உண்டு. அப்படி நான் பின்பு மனம் இருந்தாதபடி நமக்கு ஏதோ கோபம் இருந்தாலும் கிறிஸ்துக்குள்ள வைத்து கோபம் இல்லாமடி சாந்தமாய் வாழ்வதற்காய் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுவோம். அல்லேலூயா. குறையில்லாத மனிதர்கள் யாரும் இல்லை. நம்ம கிட்ட நிறைய குறைகள் உண்டு. நான் அந்த ஆத்மீகத்தை, யாக்கோபு புஸ்தகத்தை நல்லா தேடி பார்க்க எனக்கிட்ட நிறைய குறைவு இருக்குது. அல்லேலூயா. அந்த யாக்கோபு புஸ்தகத்தை நீங்க தேடி படிச்சு பாருங்க. நம்முடைய எல்லா குறைகளையும் அதை சூண்டி காட்டி கொண்டு இருக்குது. ஏன் நம்முடைய குறைவுகள் இருந்துன்னு சொன்னா பிசாசு நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறான்.
நமக்கு தெரியாது எதிலே குறைவு இருக்கிறது என்று சொல்லி. அந்த குறைவுகளை நம்ம கண்டுபிடித்ததை ஒழிக்காவிட்டால் பிசாசு நம்மோடு கண்டினியூ பண்ணி கொண்டே இருக்கலாம். அப்ப பிசாசு கண்டினியூ பண்ண வேண்டும் என்று சொன்னால் எங்கே கோபம் இருக்கிறதோ அது எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிக்கொண்டால் அந்த பிசாசு கண்டினியூ பண்ண முடியாது. எதிலே நாம் குறைவு இருக்கிறோம் அந்த குறைவுகளை உங்களால நிவர்த்தி செய்ய முடியாது. அந்த குறைவுகளை இயேசுவினால் தான் நிவர்த்தி செய்ய முடியும். அப்ப அதனால உங்களால் முடியாத காரியத்தை இயேசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவர் இந்த காரியத்தில் எனக்கு குறைவு இருக்கிறது, அதை நீங்கத்தான் சரி பண்ணி தர வேண்டும் என்று கேட்டார். கர்த்தர் ஒரு நாள் நிச்சயமா நம்முடைய காரியங்களை எந்த குறைவுகளை நம்ம இருக்கிறோமோ அதை கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு அந்த குறைவுகளை சரி பண்ணி தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, 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 ஆமென். அடுத்த தாழ உள்ள வசனம், ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும். அப்ப நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நம்மிடத்துல என்ன துர்க்குணம் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. எல்லாருக்கிட்டையும் சில துர்க்குணம் இருக்கிறது. இந்த துர்க்குணம் இருக்கிறதுனால இயேசுவுக்கிட்ட வளர முடியல. அவங்க துர்க்குணத்தை அவங்க ஆராய்ந்து பார்த்தா தெரியும். என கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிற நீங்கள், கிறிஸ்துவுக்குள் வாழுகிற நீங்கள் நம்முடைய துர்க்குணம் என்னவென்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்தா தெரியும். அந்த துர்க்குணத்தை உங்களால் மாற்ற முடியாது. மாற்ற முடியாமல் இருந்தால் அந்த துர்க்குணத்தை மாற்ற இயேசப்பாவிட்ட கேளுங்க, அவர் அந்த துர்க்குணத்தை மாற்ற உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்றுதான் சபையாய் இருக்கிற நம்மை ஒரு இடத்தில் அழைத்திருக்கிறார். நாம் எல்லாருமே இயேசுவின் சாயலை தரிக்காம யாருமே பரலோக ராஜ்யம் போக முடியாது. அப்ப இயேசப்பாவிடத்துல எந்த துர்க்குணமும் இல்லை. அப்ப இயேசப்பாவிடத்துல எந்த துர்க்குணமும் இல்லாம இருந்ததுனால அவர் எல்லாருக்குமே நன்மை செய்கிறவராய் காணப்பட்டார். அவரை சிலுவையில் அடித்தவர்களுக்கு நன்மை செய்கிறவராய் காணப்பட்டார். அவரை வேதனைப்படுத்தினவருக்கு நன்மை செய்கிறவராய் காணப்பட்டார். அவரை சாட்டையினால் அடித்தவர்களுக்கும் அவர் நல்லவராக காணப்பட்டார். அப்படிதான் சிலுவையில அவர் சொன்னார், இவங்க ஏதோ அறியாம செய்யறாங்க. அல்லேலூயா, இவங்க அறியாம செய்யறாங்க. அப்ப நாமும் சில துர்க்குணமான சில காரியங்களை அறியாம செய்கிறது. நாம் சரியா இந்த துர்க்குணம் என்னவென்று சொல்லி அறிந்தால் நம்ம செய்ய மாட்டோம் காரியம். நாம் செய்யும் துர்க்குணங்களை பரலோகம் கவனித்துக் கொண்டிருக்கிறது. புரிந்தவர்கள் கரங்களை தட்டி கத்தர், பரலோகம் நாம் செய்கிற துர்க்குணங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் என்ன துர்க்குணம் செய்கிறோமோ, எதை செய்கிறோமோ, சில வேளையிலே அம்மாவுக்கு ஒழிக்கலாம், அப்பனிடத்திலிருந்து ஒழிக்கலாம், புருஷனிடத்திலிருந்து ஒழிக்கலாம், மனைவியிடத்திலிருந்து ஒழிக்கலாம். ஆனா பரலோகம் நம்முடைய துர்க்குணத்தை கண்டுபிடிக்கும், அது வெளியரங்கம் ஒரு நாள் கொண்டு வரும். ஆனபடி இப்போது தேவ சபை ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான சபைக்கு சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். சகல துர்க்குணங்களும், எப்படிப்பட்ட துர்க்குணம் இருந்தாலும் சரி, என்ன விதமான துர்க்குணம் இருந்தாலும் சரி, உன் பாவம் சிவப்பே போல் இருந்தாலும் சரி, அதை முழுவதும் வெண்மையை மாற்ற நம்முடைய கர்த்தருடைய வல்லமை உண்டு. அது நிச்சயமாய் ஒரு நாள் அது வெண்மையை மாற்றும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த வெண்மையை மாற்றுவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். இடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம இங்க சும்மா வரவில்லை. நம்ம இந்த சபைக்கு வருகிறதே வார்த்தை கேட்க வருவீங்க. அல்லேலூயா, வார்த்தை கேட்கத்தான் வாரீங்க. பெரிய வார்த்தை ஒண்ணு நம்மகிட்ட இல்ல, வார்த்தை கேட்கத்தான் வாரீங்க. அப்ப வார்த்தை எதுக்கு கேட்கிறோம்னு சொன்னா நம்முடைய சுபாவங்களை மாற்றி இயேசுவை போல மாறுவதற்கு. அல்லேலூயா. அப்ப நம்முடைய சுபாவங்கள் கெட்ட சுபாவங்களை மாற்றி இயேசுவை போல மாற்றினால் அந்த இயேசு பரலோகத்திலிருந்து உங்களை ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் நேசிக்கிறது நீங்கத்தான் கண்டுபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப தனித்தனியாய் உங்களை கர்த்தர் எப்படி நேசிக்கிறான்னு சொன்னா நம்முடைய துர்க்குணங்கள் மாறினதுனாலே. அருமையான தேவனுடைய பிள்ளை, எந்த பாவம் செய்தோமோ அதை இந்த நாளை மாற்றி புது காரியங்கள் செய்கிறதுனால இனி இது செய்ய மாட்டேன், நல்ல காரியங்களை செய்வேன், தேவையில்லாத செய்ய மாட்டேன், நன்மையானது செய்வேன்னு சொல்லி நம்முடைய துர்க்குணங்களை மாற்றி நன்மையான காரியங்களை
நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது தேவராஜ்யம் உங்களை சந்தித்து, உங்களை முத்தரித்து, உங்களை தொட்டு, உங்களுடைய பழைய குணங்களை எல்லாத்தையும் மாற்றி புதுப்பிக்க உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப இன்னும் சபை ஆவியிலே வளர வேண்டியது இருக்கிறது. இப்ப ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில மாத்திரம் நீங்கள் வருகிறது நல்லதல்ல. அல்லேலூயா. சபை ரொம்ப வளர வேண்டி இருக்குது. காரியம், நம்முடைய ஜீவனை யாரும் பிடித்து நிறுத்த முடியாது. உங்கள் ஜீவன், என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவிடத்தில் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவிடத்தில் நம்முடைய ஜீவன் மறைந்திருக்கிறதுனால ஆண்டவராகிய இரட்சகர் நாம் அழிவுக்கு போக கூடாது என்று சொல்லிதான் நமக்குள் இருக்கின்ற ஜென்ம துர்க்குணத்தை மாற்ற விரும்புகிறார். ஆமென். அது ஏதேன் தோட்டம் முதல் நம்மை ஒட்டி கொண்டிருக்கின்ற துர்க்குணம், ஏதேன் தோட்டம் முதல் நம்மை பிடித்துக் கொண்டிருக்கின்ற துர்க்குணம். நம்முடைய தகப்பனும் தாய் இந்த துர்க்குணத்தை அறியாம சபைக்கு போய் செத்து போனாங்க. அவங்க இன்னைக்கு பரலோகத்தில் இருக்கிறாங்க பார்த்த கஷ்டம். சபைக்கு போனது உண்மைதான், வந்தது உண்மைதான், திருவிருந்து எடுத்தது உண்மைதான், ஞானசனம் எடுத்தது உண்மைதான். இந்த திருவசனத்தை சரியாய் கற்றுக்கொள்ளாம, திருவசனத்தை சரியா அவங்க பிடிக்காம இருந்ததுனால துர்க்குணத்தோடு செத்தாங்க. ஆவி பெற்றும் ஒண்ணும் பேச மாட்டீங்களோ? அல்லேலூயா. தேவ ஆவியை பெற்றும் துர்க்குணத்தோடு செத்தாங்கள். இயேசுவை நன்றாய் அறிந்தும் எதை விட வேணுமோ அதை விடாமல் மரித்தார்கள். அப்ப பரிசுத்த ஆவி பெறுகிறதல்ல, அதோடு துர்க்குணங்கள் இருந்தால் ஒரு பலனும் கிடையாது. ஆமென், ஆமென். ஒரு பரிசுத்த ஆவி ஞானஸ்நானம் கொண்டு பரலோகத்துக்கு போக முடியாது. நம்முடைய சகல துர்க்குணங்களையும் நீங்கள் தேடி பிடித்து கண்டுபிடித்துதான் அந்த துர்க்குணங்களை நீக்கி போட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா நம்ம மனசாட்சி நமக்கு தெரியும், நம்ம மைண்ட் நமக்கு தெரியும். ஒரு பிள்ளைக்குள்ள துர்க்குணம் இருக்குன்னு சொன்னா ரெண்டு ஸ்பிரிட் உண்டு. ஒன்று தேவனுடைய ஆவி ஸ்பிரிட், அது நன்மையானதை செய்து கெட்ட கிரியைகளை தூக்கி மாற்றும். ஆனா கெட்ட ஸ்பிரிட் அப்படி அல்ல, கெட்ட சிந்தனைகளை தந்து உள்ளே உருவாக்கும். ஆமென். எத்தனை பேர் புரியுது? ஆமென். அது ஒரு காற்று, ரெண்டும் காற்று தான். கெட்டதை தருகிறது ஒரு ஈவில் காற்று தான், நன்மை தருகிறது பரிசுத்த காற்று தான். அல்லேலூயா. ஒன்று பரிசுத்த ஆவி, ஒன்று ஈவில் ஸ்பிரிட், கெட்ட ஆவி உண்டு. ஆமென். அப்ப உங்க வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் ஆவியிலே நிரம்பி நீங்கள் வாழாவிட்டால் இந்த கெட்ட சிந்தனை என்ன செய்யும்? உங்களை அட்டாக் பண்ணும். அப்ப நீங்க இந்த கெட்ட சிந்தனை வந்ததுனால நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா, அதை ஆவிக்குரிய ஒரு மனுஷனா இல்லாவிட்டால், ஆவிக்குரிய மனுஷியா இல்லாவிட்டால் அந்த கெட்ட சுபாவத்தை கிரியை செய்ய தொடங்குங்க, உள்ள எடுத்துக்கொள்வீங்க. சும்மா தான் இருப்போம், சும்மா தான் ஒரு பாட்டு பாடி கொண்டிருப்போம், இல்ல ஜெபித்து கொண்டிருப்போம். சோத்த அப்படி இருந்த உடனே ஒரு துர்க்குணத்தை சாத்தான் கொண்டு வருவான். அதை ரசித்து ரசித்து போனா அந்த துர்க்குணம் பாபமாய் மாறிவிடும். அல்லேலூயா. பாபமாய் மாறிவிடும். அந்த பாவம் உங்களுக்குள்ளே பெருகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு துர்க்குணத்தை சாத்தான் கொண்டு வைத்தவுடனே அதை கடிந்து கொள்ளுங்க, அது மாறி போகும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கைசலாம். அப்ப மனிதன் ஒருவனும் பரிசுத்தவான் அல்ல. மனுஷிகளானாலும் சரி, மனிதர்களானாலும் சரி, ஒருவருமே பரிசுத்தமாக முடியாது. சில வேளை அறியாம சொல்லுவாங்க நம்ம பரிசுத்தவான்களாக, நம்முடைய சபை பரிசுத்த சபையாக்குன்னு சொல்லி அறியாத காலத்துல ஏமாட்டினா இப்ப எல்லாருக்கும் தெரியும் நடக்காது என்று சொல்லி. காரியம் நம்மளை பொறுத்த மனுஷன் தானே அவனும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். இப்ப நம்மை போல ஒரு மனுஷன், பாவம் உள்ள மனுஷன், நம்ம என்ன கிரியை செய்ய முடியும் அவனுக்கு அதுதான் செய்ய முடியும், அதுக்கு மேல ஒண்ணு செய்ய முடியாது. அப்ப இன்றைக்கு நான் சொல்லுவது, சபைகள் பரிசுத்தம் இல்லாமல் தளர்ந்து போற ஒரு காலகட்டம். சபைகள் எந்த பேரு கெட்ட சபையாலும் சரி, எப்படிப்பட்ட சபையாலும் சரி, ஆத்மீகத்தின் ரகசியங்கள் ஒரு விசுவாச பிள்ளைக்கும் பாஸ்டருக்கும் தெரியாமல் இருந்தால் அந்த சபை விழுந்து போற சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி உங்களிடத்துல நீங்கள் விழாமல் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால், சாத்தான் தினந்து நாம் கொண்டு வருகின்ற துர்க்குணத்தை நீங்கள் மாற்றினால் பிழைப்பீங்க என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆமென். அந்த துர்க்குணம் சின்ன வயதிலே உள்ள துர்க்குணம் தான், கற்பம் தரிக்கும் போதே உள்ள துர்க்குணம் தான். அதை ஈஸியா யாரும் மாற்ற முடியாது.
அது ஈஸியா மாற்றணும் சொன்னா பயங்கரமாய் போராடி ஜெயம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது செதிக்கும் ஆத்மீகத்திலே நிற்கிற ஒரு தேவ மனுஷனுக்கு மாத்திரம் தான் தெரியும் அந்த துர்க்குணம் எப்படி சாத்தான் உருவாக்குறான். அந்த துர்க்குணத்துக்கு நீங்கள் போகாதபடி காத்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார். அல்லேலூயா. அந்த துர்க்குணம் விபச்சாரத்தை விட பாவம் உள்ளது. அந்த துர்க்குணம் மதுபானத்தை விட பாவம் உள்ளது. அந்த துர்க்குண சிந்தை வந்து ஒரு கொலைக்கு மேலான பாவம் உள்ளது. அந்த சிந்தை வந்து அதிகமான ஆபத்து நிறைந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வெளியரங்கமாய் செய்கிற பாவத்தை கூட கர்த்தர் மன்னிப்பார். உள்ளரங்கமாய் சிந்தனையில செய்கிற பாவத்தை கர்த்தர் மன்னிக்க மாட்டார். அந்த உள்ளரங்கத்தில் செய்த பாவத்தை பார்த்து கர்த்தர் சில இடத்துல பேசாம பின்னிட்டு போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனபடி உங்க உள்ளரங்கத்தை சரியாய் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போது நோய்கள் தீர்ந்து சமாதானமாய் தோற்ற இடங்கள், தோல்வி அடைந்த இடம், எந்த இடத்துல சிக்கலை தவித்துக் கொண்டிருக்கிறையோ அந்த தவிப்புகளை எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி உன்னை பூரண கிருபையிலே கொண்டு வர சிந்தனையிலே இருக்கின்ற துர்க்குணத்தை இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கடிந்து கொண்டு மாற்றுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. குயிக்னு சொல்லி ஒரு சிந்தனையில பாவம் வந்துட்டு அதை நீங்க உள்ள எடுத்தீங்கன்னா மேற்கொண்டாச்சு பிசாசு. அப்ப அதை நீங்க உடைத்து போ பிசாசுன்னு சொல்லி எத்தனை பேர் ஜெயம் எடுக்கிறீங்க? ஓகே, இன்னும் ஜெயம் எடுக்க. அல்லேலூயா. அதுதான் ஒரு சூப்பர் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. அதான் சூப்பர் லைஃப். அதான் உண்மையான பரிசுத்தவனுடைய வாழ்க்கை. அவன் எந்த கெடுதலையும் உள்ளே கொண்டு வர விட மாட்டான். அதை தடுத்து இயேசுவின் நாமத்திலே வெளியே போன்னு சொல்லிவிட்டு அவன் தைரியமாய் கடந்து போவான். அவனுக்கு கர்த்தர் கூட்டு நிற்பா, கர்த்தர் அவனுக்கு துணை நிற்பா, கர்த்தர் வெளிச்சமாய் இருப்பேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லு. அல்லேலூயா. அப்ப துர்க்குணங்கள், சகல துர்க்குணங்களும் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னா இந்த துர்க்குணம் சின்ன வயதுல உண்டாகிறது, ஒரு வயசு வரை இருக்கும். ஆத்மீக புருஷனாக ஆத்மீக பிள்ளைகளாய் மாறும் போது இந்த துர்க்குணத்தை நீங்க வளர விடக்கூடாது என்று தாழ்மையோடு வேண்டிக் கொள்ற. இந்த துர்க்குணம் வளர்ந்தால் பிசாசு கூட வளருவான். உங்களால ஒரு நாளும் விடுதலை வாங்க முடியாது. அதனால கர்த்தர் இந்த நாள்ல இந்த துர்க்குணத்தை மாற்றும்படி நான் செபிக்கிறேன். கர்த்தர் அதை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும், ஆமென், எல்லாவித அழுக்கையும். இப்போ இதுல பவுல் சொல்லும் போது பாருங்க, எல்லாவித அழுக்கையும். நீங்க ஒரு பாத்திரம் எடுக்கிறீங்க, அந்த பாத்திரத்தை நல்லா தேய்ச்சு நல்ல எல்லா அழுக்கையும் மாத்துறீங்க. அல்லேலூயா. இந்த எல்லா அழுக்கையும் மாற்ற ஒரு வீட்டுல நீங்க போங்க, ஒரு கிளாஸ்ல டீ கேட்கறீங்க. டீயோ தண்ணிய தந்தா அவங்க அந்த சரியா வாஷ் பண்ணா விட்டா ஒரு ஸ்மெல் எடுக்கும். ஒரு ஆளு வாவச்சு குடிச்சு அடுத்த ஆளு குடித்தாலே அந்த ஸ்மெல்லு வரும். அப்ப நீங்கள் அந்த தண்ணி தந்த அந்த டம்பளர்களையோ கிளாஸ்லயோ மனமடியோட குடிப்பீங்க. ஆமே, மனமடியோட குடிச்சிட்டு என்ன சொல்லுவீங்க? வெளியே போய் என்ன சொல்லுவீங்க? இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கழுவி தரப்படாதா? ஒரு சர்ப்பு போட்டு கிளீன் பண்ணி தரப்படாதா? அந்த கிளாஸ் எவ்வளவு நாற்றமா இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? சொல்லுவோம். அதே போல நமக்கு உள்ளிருக்கின்ற அநேக அழுக்குகள் உண்டு, அநேக அழுக்குகள் உண்டு. அந்த அழுக்குகளை சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது, நமக்கு தெரியும் இது அழுக்குதான். அந்த அழுக்கு இருக்கிறதுனால நம்ம நிறைய ஃபெயிலியர், அந்த அழுக்கு இருக்கிறதுனால அநேக தோல்விகளை கண்டோம். ஆனபடி அந்த அழுக்கு எங்கே இருக்கிறது, எப்படிப்பட்ட அழுக்கா இருக்கிறது, அந்த அழுக்கை நீங்களே ஏசப்படுறதை கேட்டு நீங்கள் கிளீன் பண்ண கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கிளீன் பண்ண கொடுக்க வேண்டும். அந்த அழுக்கு நீங்க கிளீன் பண்ண கொடுத்தாதான் என்னால முடியாதப்பா இந்த அழுக்கு இருக்கிறது, அதை ஆண்டவராய் இயேசுவிடத்தில் சொல்லி கொடுத்தா கர்த்தர் எந்த வழியிலாவது அதை கிளீன் பண்ணி சுத்திகரித்து சகல அழுக்கை மாற்றினா நீ பரிசுத்தவான் என்று கர்த்தர் பரலோகத்தில் வந்து பேர் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்ல. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். உடாபாலா சத்தினி காமானாபா ரீபாலா சந்தனாத ரகாபா இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா கொடிய துர்க்குணத்தை ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நடப்பட்டதாயும் உங்க ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறார். அல்லேலூயா. அவன் ஏன் இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆத்துமாவை ரட்சிக்க
வல்லமை உள்ள ஒரு சக்தி பரலோகத்தில் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்ததும் பரிசுத்த ஆவி தந்ததும் ஒரு லெவல்ல தவிர அது பூரணம் அல்ல. இந்த பரிசுத்த ஆவி எதுக்கு இருக்குன்னு சொன்னால், இயேசுவின் சிந்தனை எது, பிசாசின் சிந்தனை எது? அல்லேலூயா. இது கவனமா கேளுங்க. என்ன? ஆமென். இது உங்களை உருவாக்குறது தான். பாசம் கொஞ்சம் கூட அடிச்சு விடுற வசனம் எடுக்கலாம். இது நல்லா கேளுங்க. ஆமென். அப்ப கிறிஸ்து நமக்குள்ளே தருகிற சிந்தனை, கண்ணீர் வரும்போது, கலக்கம் வரும்போது, உடைய வரும்போது, நெருக்கம் வரும்போது, மகா உபத்திரங்கள் வரும்போது அது உன்னை பரிசுத்தப்படுத்தும். ஆமென். அது பரிசுத்தப்படுத்தும். சாத்தான் தருகிறது அப்படி அல்ல. கோபங்களும் எரிச்சலினால நமக்குள்ளே கிரியை செய்து நம்மை தீண்டுபடுத்துவான். அப்ப நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை விசாரித்து நீங்கள் ஆண்டவருடைய உங்க பரிசுத்தத்தை எனக்கு என்ன செய்யணும், நீ தர வேண்டும் என்று சொல்லி கேட்டு அந்த பரிசுத்தத்தை சபை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அந்த பரிசுத்தம் நமக்குள் வேண்டும் என்று சொன்னால் ஒரு கொஞ்ச நாளாவது உங்களை அந்த பழைய அந்த ஜென்ம சுபாவ பாவத்தை என்ன செய்யணும், சுத்திகரிப்பதற்கு நீங்க ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அந்த சுத்திகரிப்பதற்கு நீங்கள் ஜெபம் பண்ணினாதான் கர்த்தர் உங்களுக்கு அந்த புதிய ரகசியத்தை உங்களுக்கு தந்து உங்களை நடத்த பரிசுத்த ஆவியான தேவ சபையில் வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்க வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென். அப்ப உங்க ஆத்துமாவை ரட்சிக்கிறது எது ரட்சிக்குமா? இந்த திருவசனம் ரட்சிக்குமா? அப்ப நீங்க ஞாயிற்றுக்கிழமை வருகிறீங்க, போறீங்க, இதை படிக்கிறீங்களா, இதை வைத்து ஜபிக்கிறீங்களா, இதை வைத்து தியானிக்கிறீங்களா, இது என்ன எனக்கு வழிகாட்டுறதுன்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்க முடிகிறதா? இப்ப ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம், போறோம், வருகிறோம். சிலருடைய மனசு இந்த வசனம் ஏற்றுக்கொள்வதற்குள்ள மனசு இருக்கும். சிலருடைய மனசு முகத்தை பார்த்து கொண்டு போவதற்குள்ள மனசு இருக்கும். சிலர் எப்படா விடுவாங்க பெயரிலான மனசிலாக இருக்கிறது. என்ன கண்ணெல்லாம் கரங்கிக்கிட்டாங்க இருக்குது. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் கண்ணெல்லாம் கரங்கிக்கிட்டாங்க இருக்குது. அல்லேலூயா. சரிதானே? ஆமென். 10 கட்டு பணத்தை அங்க எடுத்து எறிஞ்சு பாருங்க, கண்ணு கறக்க ஓடிடும். அல்லேலூயா. 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 அப்ப திருவசனம் எங்கேயாவது கொஞ்சம் தான் கிடைக்கும். அந்த திருவசனம் உங்களுக்கு எதுக்கு பேசப்படுதுன்னு சொன்னா, அழுக்க நீக்குவதற்கு, அழுக்க நீக்கி பரிசுத்தத்தை கொண்டு வருவதற்கு. ஆமென். அது எவ்வளவு தூரம் நீங்க ஓடி கேட்கணும், அவ்வளவு தூரம் ஓடி காரியம். இனி திருவசனம் நீங்க கேட்க போறதே இல்லை. அப்படி உள்ள பஞ்சகாலம் வரப்போகுது. ஆமென். ஹல்லேலூயா. அநேக பெரிய சபைகள் எல்லாம் கடுக்கம் போடுவதற்கு திருவுருள் தொடங்கியாச்சு. அநேக சபைகள் இன்னைக்கு பரிசுத்தப்படுத்துவதே கிடையாது. ஏதோ ஒரு ஆராதனை, ஏதோ ஒரு பாடல் முடிஞ்சிட்டா, காணிக்கை எடுத்தாச்சா, வாயில கிட்டும் போல ஒரு சுவிசேஷம், அது கர்த்தர் கொடுக்கிறதும் அல்ல. தங்களுக்கு உள்ளிருக்கின்ற ஒன்று பேசி உங்களை பிரமிக்கத்தக்க ஒரு பாட்டும் பாடி நீங்க பிரமிக்கத்தக்க ஒரு பெரிய ஒரு புதிய கலாச்சாரத்தை போல அங்கிட்டு போகும்போது ரஜினிகாந்த் படம் பார்த்த போல தான் இருக்குது அன்னைக்கு. விஜயாக்கு. அல்லேலூயா. அப்படி அல்ல, சிந்தித்துக் கொண்டு நீ வீட்டில் போய் பரிசுத்தமாவதற்கு தான் திருவசனம். அது அப்பா கேட்டதை எழுதி வைத்து விட்டு நீ பரிசுத்தத்தை கொடுத்தால் அந்த பரிசுத்தமாக பரலோக ராஜ்யம் உனக்குள்ளே வரும் என்று கர்த்தர் சொல்லுங்க. ஆமென். ஆமென். சின்ன வயதிலே உங்க அம்மா வளர்த்துறாங்க, பிள்ளைகளை குற்றம் இல்லாத வளர்த்துறாங்க. இதை போல உங்களை வயதான காலத்திலே வளர்த்தணும்னு சொன்னா பரிசுத்தாவி உள்ள எல்லாம் வளர்த்தி எடுக்கவும் முடியாது. பரிசுத்தாவி இல்லாத பாத்திரத்தை நமக்கு தெரியும், கை தட்டுவாங்க, ஆனா நடக்காத காரியம் ஒண்ணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் பேரை உருவாக்குவதற்கு நம்ம டெய்லி ஜெபத்தை வச்சிருக்கோம். எத்தனை பேர் வாரீங்க? முதல்ல ஒரு பிள்ளை பரிசுத்தமான ஜெபத்தை படிங்க. எப்படி ஜெபிக்கணும்? ஏன்னா ஜெபிக்கிற இடமெல்லாம் போராட்டம் உண்டு. பரிசுத்தமாக நினைக்கிற இடமெல்லாம் போராட்டம் உண்டு. பரலோக ராஜ்யம் வேண்டும் என்று இருக்கின்ற எல்லா குடும்பத்துக்கும் போராட்டம் உண்டு. பாவிக்கு போராட்டம் இல்லை. யார் பரலோக ராஜ்யத்தை போக வேண்டும் என்று ட்ரை பண்ணுவார்களோ அவர்களுக்கு பயங்கர போராட்டமாக்கும்.
அப்ப போராட்டம் உள்ள ஆத்துமா என்ன செய்யணும்? ஜபத்துல இருந்து வசனத்தை தியானித்து ஒவ்வொரு நாளும் கடந்து போகும்போது உங்க உள்ளம் பரிசுத்தமாய் பரலோக ராஜ்யம் உங்க மேல அபிஷேகமாய் உன்னில் இருக்கின்ற எல்லா வேஸ்டுகளை மாற்றி உன்னை புதுப்பிக்கும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுற. அல்லேலூயா. தாளவள 21 படிங்க. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவராயிருங்கள். அல்லேலூயா. இங்கே யாக்கோபு சொல்லுகிறான், உங்களை வஞ்சியாதிருங்கள். சகோதரா, உங்களை வஞ்சியாதிருங்கள். கண்ணடைச்சிட்டு இருந்துட்டு கூட்டம் முடிஞ்சு சாப்பிட்டு போனா இவ்வளவு ஒரு பலனும் நீ மரிக்காத வர பெற்றுக் கொள்ள முடியாது. பிறந்த மேனியோட நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிடும். பேசுற வசனத்திலே என்ன உங்களுக்கு செய்யணுமோ அதை கிறிஸ்துவின் அன்போடு செய்து முடிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லு. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? திருவசனத்தை கேட்டு போறது எல்லாரும் போவாங்க. திருவசனத்தை கேட்கிறதுனால முதுகுக்கு ஒரு வலியும் இல்லை. திருவசனத்தை கேட்டு போன நெஞ்சுக்கு ஒரு வலியும் கிடையாது. திருவசனத்துல நடக்க முடியலையே ஆண்டவரே சொல்லி ஒரு மனுஷன் ஏங்கினான் மாத்திரம்தான் அவனுக்கு வலி உண்டாகும். என் பொண்டாட்டி நல்லா பார்க்க முடியலையே, என் கணவனை நல்லா நேசிக்க முடியலையே, குடும்பம் நல்லா நடத்த முடியலையே, குடும்பம் அலங்கோலமா இருக்கிறது என்று சொல்லி அதை குறித்து வருத்தப்பட்டால் மாத்திரம்தான் அதை சீர்திருத்த உண்டாக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை குறித்து வருத்தம் இல்லாவிட்டால் யாருக்குமே ஒண்ணும் செய்ய முடியாது, கவலையும் கிடையாது. அதை போலதான் திருவசனம். ஐயோ, நான் இதுல நடக்க முடியலையே, இதுல வாழ முடியலையே, ஏன் இதை கொண்டு வருகிறேன்னு சொன்னால் திருவசனத்திலே வாழ முடியாவிட்டால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த சபை கட்டி ஒரு பிரயோஜனம் கிடையாது. 10 பேரை கூட கத்த தொட மாட்டாரு. தேவ ரகசியம் ஒரு வஸ்து ஒரு ஆளுக்குள்ள இல்லாவிட்டால் ஒரு பலனும் கிடையாது. அந்த தேவ உறவு காக்கும் சபை கூடுகிறது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் உங்க பிள்ளைகளுடைய நிலைமைகள் எப்படி வளருகிறார்கள், வயர் எப்படி இருக்குது, நெஞ்சப்படி இருக்குது, கால் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்க பிள்ளைகளை வளர்த்தும் போலையாக்கும் திருவசனம் உங்களை ஆவியில வளர்த்தி கொண்டிருக்கிறது. அதை மறந்துவிடக் கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடிக்கடி நினைக்கணும், எதுக்கு இதெல்லாம் பேசணும், விட்டு போயிடுவோம், எதுக்கு? உண்மையில சொல்றேன், ஒன்றுக்கும் சூடும் இல்ல, சொரணையும் இல்ல, நம்ம பேசி என்ன எடுக்க போறோம்? காலமான துக்கத்துல தான் வாரது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ரமேஷன பேசண்டாம் நினைத்தாலும் பேசிய காரியம் எலும்பில் அவருடைய வல்லமை ஊறி இருக்குது. சகோதரர்களே, நான் உங்களுக்கு சொல்ல, இது போதாது. கண்ணடைத்து விட்டு தலை குனிந்து விட்டு தலை தோஞ்சு விட்டு இருந்தாலும் காரியம் நடக்காது. காரியம் நீ மேன்மையாக மாற வேண்டும். நீ மேன்மையாக மாறாவிட்டால், ஒரு காலகட்டத்தில் இந்த ரகசியம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இதில் ஒரு பசி இல்லாவிட்டால் கர்த்தர் உன்னை தள்ளி போடுவா. நீ சபைக்கு வரலாம், போகலாம். உங்களை பார்த்து அதுதான் சொல்லுவேன், நீங்கள் சபைக்கு வரலாம், போகலாமே தவிர கர்த்தர் தள்ளுவது யாருக்குமே தெரியாது. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியிலேகம் தள்ளுவது அது ஆவிக்குரிய ரகசியம். ஆனபடி நீங்கள் மிக தெளிவாய் கவனமாய் ஜபத்தில் இருந்து கொஞ்சம் கூட முன்னேறி திருவசனத்தை கேட்கிறதில்லை. ஆண்டவரே, இந்த திருவசனத்துல நான் காலடிகளை வைக்கிறேன். அல்லேலூயா. காலமே அவங்க மனைவி எழுதாங்க லிஸ்ட், மீன், மட்டன், சிக்கன், மசாலா, கொத்தமல்லி எல்லாம் எழுதாங்க. அந்த எழுதி தந்து வச்சு நீ சமைச்சு சாப்பிட முடியுமா? அப்படி யாரை சாப்பிடுவீங்களா? சாப்பிட முடியாது இல்ல. அது என்ன செய்யணும்? வாங்கி கொண்டு வரணும். வாங்கி கொண்டு சமைத்து அதை கொண்டு சாப்பிட்டாதான் டேஸ்ட் தெரியும். வெறும் எழுத்தை வந்து படிச்சதுனால ஒண்ணும் பலன் கிடையாது. அதுதான் திருவசனம். உங்களை கொல்லுறேன், அடிக்குவதற்கல்ல.
இது என் மேல் விழுந்த கடமை, நீங்க கேட்டு தயவு செய்து மாற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நீ உன் தோல்விகள், இன்றைக்கு உன் கஷ்டங்கள், உன் பிரச்சனைகள், வீட்டில் கிடக்கின்ற சஞ்சலங்கள், வீட்டில் கிடக்கின்ற தவிப்புகள், வீட்டில் கிடக்கின்ற தைரியம் இல்லாத அனுபவங்கள், பயங்கள் எல்லாம் எதனால வருகிறது என்று சொன்னால், சரிய திருவசனத்தை கேட்காம இருக்கிறதுனால, உயர்ச்சி வராம இருக்கிற திருவசனத்தை கேட்காம இருக்கிறதுனால, எதில நம்ம கோட்டை விட்டோமோ அதை விட்டு விட்டு இன்றைக்கு நீங்கள் திருவசனத்துக்குள்ளே வந்து அதை செய்வதற்கு உங்களுடைய கரங்கள் முன்னே நின்றால் கர்த்தர் நிச்சயமா சொல்லுகிறார், உங்களை கர்த்தர் பலமான ஆசீர்வாதத்திலே கர்த்தர் உங்களை நிறுத்த பரிசுத்த ஆவியானவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாலிபர்கள் நிறைய செய்யணும் ஆண்டவருக்காக. நீங்கள் தோல்வி அடைந்து விடுவீங்க. கொஞ்சம் காலம் கழியும் போது மனைவியை நிறுத்த முடியாது, பிள்ளைகளை நிறுத்த காரியம் தோல்வி அடைந்து விடுவீங்க. ஒரு மரண வாழ்க்கை தான் வாழ வேண்டியது இருக்கும். கர்த்தருக்கா நின்று கர்த்தருடைய கிரியை செய்தால் கர்த்தர் உன்னை நேசிப்பார், கர்த்தர் அன்பு வைப்பார். ஆபத்து வேளையில முழங்கால் போட்டு நான் உமக்காக நின்றேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் அப்போதே கர்த்தர் உனக்கு விடுதலை தருவார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க எல்லாம் தோற்க கூடாது, பிள்ளைகள் எல்லாம் தோல்வி அடையக்கூடாது. நீங்க எல்லாம் தோல்வி அடையாம இருக்கிறதுல சபைக்கு ஒரு விஜயம், அடுத்தவங்களுக்கு ஒரு விஜயம், ஒரு ஏழைக்கு ஒரு விஜயம், ஒரு தரித்திரர்களுக்கு எல்லாம் நீங்கள் உதவி உள்ளவர்களாய் மாறுவீங்க. என்ன வேலை முடிஞ்சிருச்சு. அப்பதான் கர்த்தர் உங்களை திரும்பி பார்ப்பா. அப்பதான் கர்த்தர் சொல்ல, இன்ன சபையில என்னுடைய ஆட்டுக்குட்டிகள் திரளா இருக்கிறது, நான் என்னுடைய வசனத்தை நடுங்க ஆட்டுக்குட்டிகள் திரளா இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் உங்களை நேசிப்பா. எவ்வளவு வசனம் கேட்கறீங்க? ஏன் மதுபானம் அடிக்க போறீங்க? தெளிவா பேசுறதுல பாவம்னு சொல்லு. அது கொண்டு போகாதீங்க. நீங்க அது தோல்வியை கொண்டு வரும். அது உனக்கல்ல, உன் மனைவிக்கு கஷ்டத்தை கொண்டு வரும், உன் பிள்ளைக்கு கஷ்டத்தை கொண்டு வரும், உனக்கும் கஷ்டத்தை கொண்டு வரும். அதை பார்த்து கொண்டிருக்கவன் சொல்லுவான், இவன் எந்த சபைக்கு போறான்னுவா, அது இன்ன சபை. எனக்கு 2 கட்ட தோழி தருவாங்க, அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, அதனால எங்களுக்கு சம்பவிக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 2-3 பிள்ளைகள் தப்பு பண்ணுனா என்ன சொல்லுவாங்க? ஏன் தோப்புன்னு பெற்றதோன்னு அப்படி கேட்கிறாங்க இல்லையா? ஏன் இப்ப கேட்கிறாங்க? ஏன் கேட்கிறாங்க? அது யாருக்கு இன்சல்ட்? அப்பனுக்கும் அம்மைக்கும் இன்சல்ட் ஆகுது. அல்லேலூயா. இந்த உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டிய சிக்கிக் கொள்ள கூடாது. நேற்று கூட இந்த இலச்சிக்குளம் பகுதியில் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடந்து, ஒரு தம்பி நைட் ஒரு 9 மணி இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு பைக்கு பக்கமா அதி வேகமாய் தன்னுடைய பைக்கை ரைஸ் பண்ணி போறதை பார்த்தேன். இது என்னடா இப்படி போறான்னு பார்த்தா, ஒரு 2 பேர் இன்னொரு பைக்ல 3 பேர் தடிகளை வச்சுட்டு எங்க போனா என்ன நடந்துன்னு தெரியாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவன் இவர்களை கண்டு தப்புவிப்பது போனான்னு நினைக்கிறேன், என்ன அதுக்குள்ள நடந்துன்னு தெரியாது. இது எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்ல வருகிறது, இது எல்லாம் அன்புதான். அன்புல வந்து முறிகிறது. எதனாலே முறிந்த பின்பு வைராக்கியமாகிறது. வைராக்கியமான ஃப்ரெண்ட் இல்ல, கொலை செய்ய செய்யும். அல்லேலூயா. அதுக்கு தயவு செய்து நீங்கள் போகக்கூடாது. திருவசனத்தை கேட்டு அதன்படி நடந்து நீங்கள் வாழ வேண்டும். அப்போது சபைக்கு ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும், உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 23 படிங்க. ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியில தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கான். அல்லேலூயா. இப்ப நீங்க வெளியே போறீங்க, வெளியே போவதற்கு உங்க முகத்தை பாக்குறீங்க. அல்லேலூயா. எங்க பாக்குறீங்க? எல்லாரும் பார்க்கிறது உண்டு. ஏன்னா அழுக்கோ ஏதோ இருந்த யாரும் நம்மள பிரியப்பட மாட்டாங்க. அதனால கடைசியில எல்லாரும் வெளியே போகும்போது ஒண்ணு முகத்தை என்ன செய்வாங்க? கண்ணாடியில பார்ப்பாங்க. பார்த்தாண்டு பரவாயில்ல, எல்லாம் சரியாச்சு. அடுத்த ஒரு 2 மணிக்கு கழிஞ்சு வந்து மீண்டும் பார்க்கும்போது ஒண்ணும் இல்லை, அதே முகம் போலத்தான் இருக்கும். அப்ப கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்யாமல் இருந்தா இந்த முகத்திலே கண்ணாடி பார்க்கிறது போல உங்க இருதயம் அப்படியே செத்து போய் இருக்கும். அல்லேலூயா. உங்க ஆத்மா அப்படியே செத்துட்டு இருக்கும். காரியம் தினம் தினம் முகத்தை பார்க்கிறோம், அதே போல
பார்த்தா முகம் இருக்கும் போல இந்த ஆத்மா இயேசுவுக்குமாய் ஒரு பந்தம் இல்லாம இயேசு நேசிக்காம இருக்கிறதுனால நம்முடைய ஆத்மா செத்து போயிடுச்சு. அந்த பிள்ளை மனம் திரும்ப வேண்டும் சொல்லுவாங்கல்ல. அந்த பையன் 25 வயசுல என்ன சுபாவமோ 65 வயசுல அதே சுபாவம் தான், ஒரு மாற்றமும் இல்லை. அல்லேலூயா. ஏன் மாறல? திருவசனம் சரியா கேட்கல. ஏன் மாறல? நன்மை செய்து படிக்கல. ஏன் மாறல? ஒரு ஏழையை நேசிக்கல. ஏன் மாறல? ஒரு மொண்டி காலு மொண்டியை நேசிக்கல. யாருக்கு ஒரு தர்மம் செய்வது கிடையாது. இன்னைக்கு சமுதாயத்தை பார்க்க சிறியா இருக்குது. ஹலோ, இங்க இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்ப தேவன் ஆராதிக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், சபைக்கு வருகிற பிள்ளைகள், திருவசனத்தில் நடக்கிற பிள்ளைகள் எப்போதுமே நன்மையானது வருமே தவிர தீமையானது வராது. அந்த நன்மை செய்யும் போது இந்த கண்ணாடியில பார்க்க நீங்கள் ஒரு சேஞ்சஸ் நீங்க பார்ப்பீங்க. உங்க உள்ளம் சேஞ்சஸ் ஆகி மாறும். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு ஏதாவது தடைகள் இருந்தா அதை மாற்றிக்கொள்ளுங்க. அதுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதை மாற்றிக்கொள்ளுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. அதை மாற்றிக்கொள்ளாவிட்டால் ஒரு 10 ஆண்டுகள்ல நம்ம எல்லாம் முடிஞ்சிருச்சு. வேலையும் கிடைக்காது, தொழிலும் கிடைக்காது, முன்னேற்றம் கிடைக்காது, சமாதானம் கிடைக்காது, அன்பும் கிடைக்காது, அரவணைப்பும் கிடைக்காது. தேவனும் கைவிடுவா. ஒரு சவுலை கைவிட்டதை விட்டாச்சுன்னு சொன்னா யாராலையும் உங்களை என்னை பிடிச்சு நிறுத்த முடியாது. நீங்க ஏதோ அறியாம கல்யாணம் பண்ணிட்டீங்க, பிள்ளைகளை பத்துட்டீங்க. நல்லா வாழணும், நல்லா ஜீவிக்கணும். இப்ப மனைவி ஏமாத்தலாம், பிள்ளை ஏமாத்தலாம். ஆனா நீங்க நல்லா வாழணும். நல்லா வாழ்வதற்குத்தான் சபை முதல்ல. 2 பரலோகத்துல வாழ்வதற்கு சபை ரூட்டு காட்டும். இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்களும் தப்ப முடியாது, நானும் தப்ப முடியாது. சுருகி சபை அங்க போயிடும். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அது இல்லாதபடி இன்னைக்கு சில அழுகிறீங்க. ஏற்ற காலத்துல தேற்ற முடியல, ஏற்ற காலத்துல உருவாக்க முடியல, ஏற்ற காலத்துல பூரணமாக்க முடியல, ஏற்ற காலத்துல பரிசுத்தாய் பெற முடியல. இன்னைக்கு சிலர் அழுகிறதுண்டு. அந்த அழுகைக்கு சபை இடம் கொடுக்காதபடி திருவசனத்துல பயமா இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்ல. அல்லேலூயா. நாம் எப்ப நம்முடைய முடிவு இருக்குன்னு தெரியாது. நேற்று ஒரு வீட்டுல ஜெபிக்க போறேன். ஜெபிக்க அந்த வீட்டுல வீடு கொடுத்த ஒரு சகோதரி அங்க வாராங்க. அல்லேலூயா. வாராங்க. நம்ம இந்த பிள்ளையுடைய அன்னைக்கு அந்த வீடு. ஆமே. அப்போ இவங்களை ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னா அவளுக்கு ஜெபம் பண்ண சொல்லி, அவளுக்கு ஜெபிக்க போனா ஒற்ற வார்த்தைன்னு சொன்னாது, மரண உடைவு. நான் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கேட்டேன், என்னம்மா இப்படி சொல்லுகாரன்னு சொல்லி. ஒண்ணுமே சொல்லல. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா, நீ தனிமையா சொன்ன என்ன ஒண்ணு சொல்ல இருக்குன்னு சொல்லி. அவ சொல்லுறா, ஜனவரி 2ஆம் தேதி என் கணவன் இறந்து விட்டான். உங்களுக்கு என்ன கேரண்டி உண்டு? எனக்கு என்ன கேரண்டி உண்டு? அதான் என் உடைவு, அதான் என் நெருக்கம். சூப்பர் ஒரு பொண்ணு, நல்ல ஒரு பொண்ணு, ஒரு நல்ல ஒரு மனசாட்சி உள்ள ஒரு பொண்ணு. பார்க்கும்போது தெரியும். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அப்ப அதனால ஒரு மரணம் எப்ப வரும் நமக்கு தெரியாது. வேதம் எப்படி அதை சொல்லுவது? அல்லேலூயா. அநேக வார்த்தைகளை சொல்லப்படுது. ஆனா அந்த மரண வீடுகள் எல்லாம் குறை சொல்லாதபடி நல்லவன் சொல்லி 10 பேர் சொல்வதற்குள்ள ஒரு வாழ்க்கை தயவு செய்து வாழுங்க. அல்லேலூயா. அல்ல ஒரு பலனும் நமக்கு கிடையாது. ஆமே. அல்லேலூயா. மரித்தும் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறது யாரு சொல்லுங்க? ஆபேலின் கிரியை குறித்து இன்றைக்கு அவன் மரித்தான், இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? எதனால பேசுறோம்? அந்த கிரிய உத்தமமா இருந்தது. அதை போல தேவ சபையில வருகின்ற உங்களுடைய கிரியைகள் உத்தமம் இருந்தால் யாருமே ஆராதிக்க வேண்டிய தேவையில்லை. நீங்க வந்திருக்கும் போது ஆவியான அசைவாட தொடங்கும். அது பழைய காலம் இருந்தது, இன்றைக்கு அசைவு ரொம்ப குறைவா இருக்கிறது. தேவ பிள்ளைகள் மனம் விரும்பி கர்த்தரை ஆராதித்தால் அந்த அசைவு மீண்டும் சபைக்குள்ளே வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அது உங்க கையில தான் இருக்கு, என் கையில, உங்க கையில இருக்குது. அங்க வந்த கர்த்தர் அசைவாடினா போதும், ஒவ்வொரு வியாதிகளும் கர்த்தர் தீர்த்து உங்களை அழகா இந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு போவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. புதிய வருகின்ற விசுவாசிக்கு தோணும், இவ்வளவுதானா, இவங்க இப்படிதான் ஆராதிப்பாங்க, இப்படிதானா ஜெபிப்பாங்க, இவங்களே மனம் திரும்ப இல்லையே, அப்ப நான் எதுக்கு மனம் திரும்பணும்? அல்லேலூயா. 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 பிரைஸ் எல்லாம். அப்படி
சிங் பண்ற கூட்டத்தில் இருக்க கூடாது. நீங்க எவ்வளவு ஆண்டவரை வின் பண்ணணுமோ, நான் எல்லாம் ஆண்டவரை பல முறை தரிசித்து இருக்கிறேன். அதனால சொல்லுவேன், நீங்க பாடுபட்டால் மாத்திரம்தான் தரிசிக்க முடியும். அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டு அது ஒரு ஏஜான பின்புதான். அதுக்கெல்லாம் ரொம்ப பிரயாசப்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் நீங்க பட்டால் மாத்திரம்தான் அந்த ரகசியம் தேவனோடு உறவாட முடியும். தேவனோடு உறவாடினாதான் நீங்க இந்த வசனத்தை கண்டுபிடிக்க முடியும். வசனத்தை கண்டுபிடித்த மாத்திரம்தான் ஒரு ஏஜ்ல நீங்கள் பரலோகத்து போதுடைய படிகள் சரியாகும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இல்லாவிட்டால் நீங்கள் அதை கேட்டு புரியாம இருந்தா, அன்பு பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன், இந்த விதை செத்து ஒரு பலனும் இல்லாம போய்விடும். ஆமென். விதை உள்ள வருகிறது, தண்ணி ஊத்தாம, வளம் இல்லாம, புரிந்து கொள்ளாம, பயன்படுத்தாம இருந்தா இந்த விதை தண்ணுக்குள்ள செத்து போய்விடும், வளராது. இந்த விதை உனக்குள்ளே வளர்ந்தால் மாத்திரம்தான் அந்த ராஜ்யத்துக்குரிய மகிமையை கர்த்தர் சொல்லிக் கொடுப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சேர்ந்து அழியக்கூடாது, நாம் வின் பண்ண வேண்டும். சாத்தானை மிதித்து வின் பண்ணி சபை மேலே மேலே வளருவதற்கு திருவசனத்தை கர்த்தர் தருகிறது. தேவ பிள்ளைகள் பொறுப்படுத்தி முன்னேற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சரி, ஓகே. அந்த 25 ரூபாய் படிங்க. அவன் தன்னைத்தானே பார்த்து போன உடனே தன் சாயல் இன்னது என்பதை மறந்து விடுகிறார். இப்ப முகத்தை பார்த்தாச்சு, கொஞ்ச நேரம் போன உடனே அந்த சாயல் என்ன செய்யும்? மறந்துவிடும். புரியுதா? புரியுதா? நம்ம எல்லாருடைய முகத்தை பாருங்க, ஒவ்வொரு சாயலா இருக்கு, இல்லையா கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வித முக சாயலாய் உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்களாலும் சரி, பெண்களானாலும் சரி, ஒவ்வொரு முகச்சா. அப்ப இந்த முகம் நம்ம கொஞ்சம் தூரம் போய் கண்ணாடியில பார்த்துட்டு போனா இந்த முகத்தை மறக்கிறோம். அதை போல திருவசனத்தை கேட்டுவிட்டு அதை ஆராய்ந்து பார்க்காம, அதை ப்ரிப்பேர் பண்ணாம, அதை உணராம, வீட்டுல கொஞ்சம் கிரகிக்காம, வீட்டுல போயிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு எடுத்து விட்டு கொஞ்சம் கதையை பேசி விட்டு, என்ன பேசினான்னு இருக்கேன், என்ன பேசின தூங்குனா அந்த விதை செத்து போச்சையா. அதை டேஸ்ட் பண்ணி விட்டு இது பேசின சரியான்னு சொல்லி அதை நீங்க எழுதி வச்சுட்டு இதை ஆராய்ந்து இந்த விதைக்கு எவ்வளவு கவனம் கொடுக்கணுமோ அதை கொடுத்தால் இந்த முகத்தை பார்த்துட்டு போவது போல வேற ஒரு மாற்றம் இந்த முகத்துக்கு உண்டா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய சபையே மிக கவனமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுறார். ஆமென். இது எல்லாத்துக்கும் மருந்து ஜெபம்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இன்றைக்கு எனக்கு எவ்வளவு பலம் வேணுமோ அதை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தரணும். பலம் புரியுதா? புரியுதா? 25 படிங்களே. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே, கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்களிலே வாக்கியவனாயிருப்பான். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? ஆமென். புரியுதா? எனக்கு ஒண்ணும் கிடையாது. கடைசியில பயங்கர ஆபத்துல போய் மாட்டுவீங்க, பயங்கர ஆபத்துல மாட்டுவீங்க. அந்த ஆபத்துல மாட்டக்கூடாதுன்னாக்க நான் உங்களுக்கு அதை மீண்டும் மீண்டும் போதிக்க வேண்டிய காரணம் இருக்கு. அல்லேலூயா. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே. அப்ப பிரமாணத்தை என்ன செய்யலாம்? எது எனக்கு கேடா இருக்கிறது, எனக்கு ஏது நல்லதாய் வருகிறது, எது என்னை அழிக்க பார்க்கிறது, எது செய்தால் ஜீவனை கொடுக்க பார்க்கிறது, எது எனக்கு நன்மைக்கு ஏதுவா இருக்கிறது, எனக்கு எது தீமையா இருக்கிறது, அந்த பிரமாணத்தை படித்து தீமையானதை விட்டுவிட்டு நன்மையானதை அனுபவிக்கும்படி செய்கிற கிரியைகள். ஆமென். அது 2 தேங்காய் கொடுத்தாலும் சரி, 2 மாங்காய் கொடுத்தாலும் சரி, இடத்தை கொடுத்தாலும் சரி, ஒருவனை கழுவி விட்டாலும் சரி, ஒருவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, எவனை தேற்றணுமோ அவனை தேற்றவன் திருவசனத்தை படித்து விட்டு
விட்டு நீங்க என்னெல்லாம் கிரியைகளை கர்த்தருக்கென்று செய்து வளர்கிறீர்களோ இந்த திருவசனம் உன்னை ஆவியிலே வளர்த்தும். கரத்தை தட்டி கர்த்தர் ஆவியிலே உன்னை வளர்த்த தொடங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியில வளர்த்தும் போது உனக்கு தெரியும், இப்போது நான் ஆவிக்குரிய மனுஷனாய் மாறிக்கொண்டிருக்கிறேன். அந்த ஆவிக்குரிய மனுஷனாய் மாறுற முகத்திலேயும் தெரியும், அவங்க செய்கையிலேயும் தெரியும். அந்த செய்கையும் சரியாய் புரியாவிட்டால் நிச்சயமாக நீங்கள் தோல்வியடைந்து விடுவீர்கள். ஹல்லேலூயா. இல்லாவிட்டா நீங்க சொல்லுங்க, நாங்க ஜெயம் எடுப்பான்னு சொல்லுங்க. சில வேளையிலே உலகத்திலே ஜெயம் எடுக்கலாம். ஒண்ணு செய்யாம, தேற்றாம, ஆற்றாம, அரவணைக்காம, கண்டும் காணாம உலகத்திலே சில வேளையிலே சுகமா ஜெயம் போல இருக்கும். ஆனா இம்மையில தேவனுடைய ராஜ்யத்துல சேர சான்ஸே கிடையாது. சான்ஸே கிடையாது. அது ஒரு தரித்திரனாலும் சரி, ஐஸ்வர்யனாலும் சரி, நடுத்தரமா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, பரலோக ராஜ்யம் சேர்வதற்கு எங்கேயும் வாய்ப்பில்லை. காரியம் ஈரானும் பல நாடுகளிலே தன் ஜீவனையை கொடுக்கும் போது அட்லீஸ்ட் ஆராதனையிலாவது தேவனுக்கு உகந்த ஒரு பாத்திரமாய் நம்மாலே கொடுக்க முடியாவிட்டால் எப்படி அந்த ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கும் என்று கர்த்தர் கேட்கிறார். சும்மானும் போக முடியாது பரலோகம். அங்க கயரெல்லாம் போட்டு தரவும் மாட்டாரு. அல்லேலூயா. இது ஆட்டோமேட்டிக்கலாய் உருவாகிற ஒரு கிரியை. ஆட்டோமேட்டிக் உங்களுக்குள்ள உருவாகிற ஒரு கிரியை. ஆட்டோமேட்டிக்கல உருவாகிற கிரியை ரகசிய ஆலோசனை. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை படித்து பரலோகம் போவதற்காய் நல்ல மனசாட்சியோட நம்ம எதை செய்யணுமோ அதை செய்யும் போது அந்த சமாதானம், அந்த ரகசியம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதை கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியைகளை செய்கிறவனாயிருந்து தன் செயலே வாக்கியவனாயிருப்பான். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கேட்கிறதை மறந்து போவதற்கல்ல. இது ஒரு நாள் 2 நாள் பேசுறது அல்ல, கண்டினியூா பேசிக் கொண்டிருக்கிறதாக்கம். இப்ப நாங்கள் பேசின சுவிசேஷத்தை மறந்து போவதற்கல்ல. வெளியே போய் பேசினாரு, அது அவர்கிட்ட இருக்கட்டும். பேசினாரு, அது கேட்கிறவங்க கேட்கட்டும். பேசினாரு, யாராவது செயல்பட்டு நம்ம எல்லாமே செயல்படாம போய்விடுவோம். அப்ப நாம் எல்லாம் செயல்படணும். எதனால இந்த கள்ள சபைகள் வளருன்னு தெரியுமா? எதனால கள்ள சபைகள் ஓடுகிறன்னு தெரியுமா? எதனால என்ன தெரியுமா? சுவிசேஷம் சரியா இல்ல. உங்களை திருப்திப்படுத்தி கள்ள மேக்கப் போட்டு அனுப்புற சுவிசேஷம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மேசியன் சுவிசேஷம் அது இருதயத்துல பற்றாம, முதுகுல குத்தாம அணைச்சு விடும். அணைச்சு விடும். அதனால மக்களுக்கு பயம் இல்லை, நடுக்கம் இல்லை, அப்படியே அழிந்து கொண்டிருக்கிறாங்க. எனக்கு அது விருப்பம் இல்லை. தேவன் தந்த ஆடுகளை நித்திய ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் தயவாய் நீங்கள் வசனத்தை புரிந்து கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய நாட்கள்ல குடிகாரன் இருந்தாலும் பாசம் இருந்தது. பழைய நாட்கள்ல தரித்திரம் இருந்தாலும் ஒற்றுமை இருந்தது. பழைய நாட்கள்ல குடும்பத்துல சின்ன தகராறு இருந்தாலும் அண்ணன் சாப்பிடாம தம்பி சாப்பிட மாட்டான். இப்படி பயங்கரமான ஒற்றுமை இருந்து இந்த கடைசி நாட்கள்ல எந்த ஒற்றுமை இல்லாதபடி சாத்தான் நம்மை வஞ்சித்து விட்டான். மக்களே, அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாவிட்டாலும் ஜப நேரம் உண்டு, அதிலே ஜெபித்தாவது சபையை தாங்க வேணும், ஆராதித்தாவது தாங்க வேணும், நல்ல ஆலோசனை செய்து சபையை தாங்க வேண்டும், ஒருவரை ஊக்குவிக்க வேண்டும். ஊக்குவித்து அந்த காரியங்களை செய்து எனக்கு ஒன்றுமில்லை, அடுத்தவரை ஊக்குவிக்கிறது கிருபை இருக்குது. அந்த ஊக்குவிக்கிற கிருபை நான் சபைக்குள்ள செயல்படுத்துவேன். அல்லேலூயா. சாட்சி சொல்லிட்டு உண்டு. நீங்க சாட்சி கராமுரான்னு சொல்லக்கூடாது. எந்த சாட்சி அதை சொல்ல வேண்டும். சுவிசேஷம் ஒன்று தொட்டுதா, ப்ராபசி ஒன்று தொட்டுதா, விடுதலை ஆகிறதா? மொத்தம் போன தூரம் கதை தான் சொல்லிட்டு இருக்குது. எதை சொல்லணும் அதை சொல்லணும். சபையை உயிர்ப்பிக்கிறதான் சாட்சி. இல்லைன்னா சபையை உயிர்ப்பிக்காது. இல்ல நாங்க அண்ணன் கேட்ட போல என்ன அதிசயம் நடந்து பனி போச்சு, பிசாசு போச்சு, அது இரண்டாவது சாட்சி. என்னை திருவசனம் உயிர்ப்பிக்காது, என்னை திருவசனம் தொடுகிறது, என்னை திருவசனம் இருக்கிறது.
என்னை திருவசனம் சுத்திகரிக்கிறது. திருவசனம் என் நோயை மாற்றுகிறது. திருவசனம் எனக்கு தைரியத்தை தருகிறது. திருவசனம் எனக்கு அற்புதத்தை செய்யும். திருவசனம் என் குடும்பத்தை கேட்டும். தோல்வி அடைந்த என் வீட்டை என் திருவசனம் கேட்கும். அதான் திருவசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் ஒளிஞ்சு போவோம், இது மாத்திரம் ஒழியாது. கரங்களை தட்டி கத்த நன்றி. உங்களை வஞ்சிப்பதற்கல்ல, அழிப்பதற்கல்ல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபை பலப்படட்டும். இயேசு கிறிஸ்துடைய உயிர் தெழுந்த வல்லமை சபைக்குள் அதிக கிரியை செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். 27 பேர் முடிச்சிரும். தீக்கெட்ட பிள்ளைகளையும் விதவைகளும் படுகிற உபத்திரத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தில் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுவதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. எத்தனை பேர் புரிஞ்சப்பா? இன்னும் எல்லாம் பிள்ளைகிட்ட சொல்றேன், நீங்க கவனமா இருக்கணும், ஞானமா இருக்கணும். குடும்பம் உடைகிறதும் குடும்பம் சின்ன பின்ன ஆவிக்கிற நிலைமை இல்லாத இருக்கும். ஆவிக்கிற நிலைமையில எல்லாருக்கும் பயம் வேணும். ஏன் பயம் என்னன்னு தெரியுமா? பரலோகம் எனக்கு கிடைக்கும் பயமாக்கு. இப்போ பிரைசலா, பிரைசலா. எனக்கு அவன் உங்களுக்குள்ள அந்த பயம் கண்டிப்பா உண்டாகணும். ஒரு ஆள் மரித்து சாகும்போது சிந்திப்பதற்காக, ஏன் துக்கப்பட்டு போன்னு சொன்ன சிந்திப்பதற்கு. ஐயோ, ஏதோ ஒரு காட்டுல என்னையும் கொண்டு போடுவாங்க, அந்த நாள்ல என் ஆத்துமா கிறிஸ்துவோடு வாழ வேண்டும். ஆமே. அதை சிந்திப்பதற்கு தான் மரண விட்டு போன்னு சொல்றது. அதை சிந்தித்தா யாரும் பாவம் செய்ய முடியாது. அதை சிந்தித்த வசனத்தை நீங்க எல்லாரும் நேசிப்பீங்க. அல்லேலூயா, ஆமே, ஆமே. ஒரு புருஷனுக்கு மனைவி பிரிந்து போனால் தாங்க முடியாது. அப்படி யாராவது இருக்கிறீங்க? தாங்க முடியுதா? கை வச்சுங்க. தாங்க முடியுதா? தாங்க முடியல. தாங்க முடியும். சிலவருக்கு கள்ள வைப்பாட்டி இருப்ப தாங்க முடியும், குடிப்பாங்க தாங்க முடியும். ஒரே உத்தமனா இருக்கவனு தாங்க முடியாது. ஒரே உத்தமையா இருக்கவனு தாங்க முடியாது. ஏன் தாங்க முடியாதுன்னு சொன்னா, தாங்க முடியாது. ஏன் அவங்க நேசம் இருதயத்துக்குள்ள எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல கிறிஸ்துவின் நேசம் இருதயத்துக்குள்ள எழுதப்பட்டிருக்கவனுக்கு தாங்க முடியாது. சரியா, சரியா, சரியா. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப திருவசனத்தை படிச்சு நம்ம ஜெபிக்க போறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆவியில வளர்ந்த பிள்ளைகள், ஆவியில ஜனித்த பிள்ளைகள், ஆவியின் சிந்தனை உள்ள பிள்ளைகள், பரலோகத்தை குறித்துள்ள தரிசனம் உள்ள பிள்ளைகள் ஊழியம் செய்வது இரண்டாவது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஊழியம் நிறைய இருக்குதுங்க. ஊழியம் என்பது சுவிசேஷம் பேசுறதுனால ஒரு ஊழியம் ஒண்ணும் கிடையாது. அது கர்த்தர் பேசுறது. அது நீங்களும் பேச முடியும். ஆமென், ஆமென். அந்த சுவிசேஷத்துக்குள்ள நடக்கிறதான் கஷ்டம். பல பல பிரச்சனை, பல பல வேதனைகள், பல பல பாரம், நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. இடிந்து கிடக்கிற வீடு, துன்பப்படுகிற வீடு, அலங்கோலமா இருக்கின்ற வீடு, சண்டை உள்ள வீடு, இத்தனை நடக்கிற அநேக வீடுகள் இருக்கும். அதை குறித்து நீங்கள் அழுது புலம்பி அந்த வீட்டுக்காக இறங்க யாரோ அவர்கள் தான் இந்த திருவசனத்தில் நடக்கிற பக்தி உள்ள நல்ல ஜனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நீங்க பின்பற்றி பாருங்க, உள்ளதுல பின்பற்றி பாருங்க. 2 வருஷம் கழிஞ்சப்பா உன்னுடைய எல்லாம் இழந்து போனதையும் கத்த திருப்பி தந்து உன்னை நாலு கட்டிய கட்டாம விடுவாருன்னு பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீக்கத்த பிள்ளைகளை விதவைகளை படுகிற உபத்திரத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் இதை இஸ்ரவேல் ஜனத்துக்கு பண்ண அபத்தம். எரேமியாவின் காலத்தில் முதலே, ஏசாயின் காலத்தில் முதலே இஸ்ரவேல் ஜனங்கள் தீக்கற்றவர்களை விசாரிக்கவில்லை, தீக்கற்றவர்களை கல்யாணம் பண்ணினாங்க, தப்பா நடந்துட்டாங்க. அதனால கர்த்தருடைய கோபம் எருசலேம் மேல கூடிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவளை விசாரிக்கணும். என்ன விசாரிக்கணும்? அதை விசாரித்து செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது, உலகத்தில் கரைபடாதபடி. இப்ப நம்ம அறியாம மிஸ்டேக் வருகிறது, எனக்கு மிஸ்டேக் வருகிறது, எனக்கு பாவம் இருக்கிறது, எனக்கு அக்கிரமம் இருக்கிறது. அவன் இனி மிஸ்டேக் வராதபடி, கரைபடாதபடி ஒரு வாழ்க்கை, எந்த இதிலையும் கரைபடாதபடி நீங்க வாழ பார்க்கணும். அல்லேலூயா. எந்த விதத்திலும் என்னை கரைபடுத்த
ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி ஒரு பரிசுத்த ஜீவிதத்துக்கு சபை போராட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கரைபடாத ஒரு வாழ்க்கை, மாசில்லாத வாழ்க்கை. ஒரு சுந்தரியை கொண்டு வைப்பான் தல்ல, ஒரு சுந்தரனை கொண்டு உள்ள வைப்பான், பலதையும் கொண்டு பணாசை கொண்டு வைப்பான், பொன்னாசை கொண்டு வைப்பான், மண்ணாசை கொண்டு வைப்பான், சகலவித ஆசைகளையும் கொண்டு வைக்கும் போது சொல்லணும், இது எனக்கு தேவையில்லை, பரலோகத்தை குறித்து எனக்கு ஆசை என்று சொல்லி ஒப்பு கொடுத்தால் சாத்தான் உன்னை விட்டு தூரே போவான். நீ ஆவியிலே வளர முடியும் என்று பரிசுத்த ஆவியானவருக்கு கத்த சொல்ல. அல்லேலூயா. தன்னை காத்துக் கொள்வதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. அல்லேலூயா. மாசில்லாம கர்த்தர் பார்க்கும் ஒரு மாசும் இல்லை. அல்லேலூயா. பயங்கர ஒரு சுத்தமான பாத்திரம், பக்தி சகலம் இருக்கிறதுனாலே பரலோகத்தில் உன் பேரை கர்த்தர் எழுத. எல்லாம் கரங்களை கடிச்சு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தரை ஆராதிக்க போவோம். எல்லாரும் எழும்பின சதரகட வாலிப தம்பிகள் எல்லாரும் ஆராதிங்க, எல்லாரும் ஆராதிங்க. நீ மாசு இல்லாமல் சமாதானமாய் வாழ்வதற்கு உனக்கு தேவை பரிசுத்தாவின் அபிஷேகம். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் உனக்குள் இருந்தா தப்ப முடியும். நான் பாஸ்டரா இருந்தாலும் பரிசுத்தாவின் அபிஷேகம் நான் கிடைக்காத போது நான் மகா பாவி என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனபடி பரிசுத்த ஆவியம் அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ளே வராவிட்டால் அவன் கிறிஸ்துவின் சிந்தனை இருக்காது. அவன் நிச்சயமாய் கொடூர பாவியாய் மாண்டு போவான். அதற்கு இடம் கொடாதபடி இன்றைக்கு ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே என்னை மாசில்லாத ஒரு சரீரமாய், பரிசுத்த ஒரு சரீரமாய், பரிசுத்த ஒரு ஜீவிதமாய் என்னை மாற்றும். எனக்குள்ள எந்த கெட்ட பழக்கங்களும் எனக்குள்ள இருக்கக்கூடாது என்று சொல்லி என்னை சுத்திகரியும் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்டால் அந்த சுத்திகரிப்பு தான் உன்னை உயர்த்த போகிறது. அந்த எங்கே சுத்திகரிக்கணுமோ அதை ஒன்றொன்றாய் சுத்திகரித்தால் உன்னை கர்த்தர் நடத்த போறார். எங்கே நாம் பாவம் செய்தோமோ அதை தூக்கி எறிந்து விட்டு ஒரு மனுஷனுக்கு, ஒரு மனுஷிக்கு, ஒரு பிள்ளைக்கு கேடு வராதபடி நீ ஒரு வாழ்க்கை வாழும் போது உன்னை கர்த்தர் நடத்த வேண்டிய வழியிலே கர்த்தர் நடத்துவேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா.